ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய். அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள். நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ். ஸ்ரீ சாயி சகஸ்ர நாமாவளி ஸ்லோகம் 393. ஓம் ஞான பாஸ்கரமூர்த்தி மதே நமக. ஞானமாகிய சூரியனின் வடிவானவருக்கு நமஸ்காரம். புற இருளை அகற்றி எங்கும் ஒளிமயமாக திகழச் செய்யும் ஆதவன் மக்களின் அக இருளையும் அகற்றிவிடும் தன்மை உடையவன், அதாவது ஞானத்தை தருபவன். சகல சக்திகளுடனும் கூடிய அனுமனுக்கு சூரியனே ஞானத்தை வழங்கியதாக சொல்லப்படுகிறது. படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களும் தாவரங்கள் உள்பட ஜீவிக்க பகவான் சூரியனே இருளை அகற்றி ஒளியை தருகிறார். அந்த ஆண்டவனே குருமார்களாக தோன்றி மக்களுக்கு நல்லறிவு ஞானமாகிய ஒளியை ஈந்து அவர்களின் அகையிருளை போக்கி அருள்வாளிக்கின்றனர். சமர்த்த சத்துகுரு சாயிநாதனும் அத்தகைய ஒரு ஞான சூரியன். ஞான ஒளியை வீசி பக்தர்களின் அறியாமை எனும் இருளை போக்கி விடுபவர். ஸ்லோகம் 394. ஓம் ஞாத சர்வ ரகசியாய நமக. எல்லா ரகசியங்களையும் அறிந்தவருக்கு நமஸ்காரம். நம்முள் பலரும் சில விஷயங்களை யாருக்குமே சொல்லாமல் நம் உள்ளத்தின் உள்ளேயே ரகசியமாக வைத்துக் கொண்டு விடுவோம். பாபா தம்மிடம் வந்த சில பக்தர்கள் அவ்வாறு பூட்டி வைத்துள்ள ரகசியங்களையும் அறிந்து கொண்டு விடுவார். நானா சந்தோர்கர் பாபாவுக்கு போலிகளை தயாரித்து எடுத்து வந்தார். அவற்றை தொடாமலேயே பாபா பிரசாதமாக நானாவிடம் திரும்ப அளித்தார். பாபா தான் கொண்டு வந்த போலிகளில் ஒன்றை கூட சாப்பிடாமல் திருப்பி கொடுத்ததால் நானா வருந்தினார். போலியின் மீது எறும்புகள் மொய்த்தன அல்லவா? அவற்றினுள்ளும் நான் உள்ளேன் என்பதை நீ புரிந்து கொள்ளவில்லையே என பாபா கேட்டார். நானா சமாதானம் அடையவில்லை. பாபா அப்போது தமது கரத்தை உயரே தூக்கி ஒரு சமிங்கை செய்து அதன் மூலமாக நானா மட்டுமே அறிந்து தனது ஆழ் மனதில் புதைந்து வைத்திருந்த ரகசியம் ஒன்றை பாபா வெளிப்படுத்தினார். நானாவுக்கு அதனால் பாபா தனது அந்தர்யாமியாக உள்ளார் என்பதை அறிந்து எறும்பு ஆகியவற்றிலும் இருக்கக்கூடும் என்பதை உணர்ந்தார். பல பக்தர்கள் விஷயங்களில் இம்மாதிரி பாபா ரகசியங்களையும் அறிந்து விட்டதை காணலாம். ஜெய் குரு சாய். நற்பவி சாய்ராமா. ஜெய் குரு தேவ தத்தா.